This video is sponsored by BuyMode Shopping app. இந்த BuyMode e-shopping appல உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வாங்கலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு ஆப்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நீங்க ஒரு தரமான ஒரு பொருள் அதேபோல விலை குறைவாக பார்த்தீங்கன்னா வாங்கணும். மத்தவுடைய ஆன்லைனுடைய இது வெப்சைட்டை விட நம்மளுடைய BuyMode அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா நீங்க பொருளை வாங்கக்குள்ள உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அதேபோல ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அதேபோல விலை குறைவில நீங்க பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ இது Play Storeல அவைலபிளா இருக்குங்க. மறக்காம BuyMode அப்ளிகேஷன் செக் பண்ணி பாருங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கிற வாட்ஸ்அப்பை எப்படி பார்த்தீங்கன்னா அதே போல் உங்களுடைய பிசியோ இல்லைனா பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயோ எப்படி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை எப்படி அதில் லாகின் பண்ணுறது, உங்களோட மொபைல்லேயும் பார்த்தீங்கன்னா லாகின்ல இருக்கும், அதே போல் பிசிலையுமே பார்த்தீங்கன்னா லாகின்ல இருக்கும். அது எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒருத்தர் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 புள்ளி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 புள்ளி இருக்குல்ல, அந்த 3 புள்ளி பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்டு டிவைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்க்டு டிவைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா லிங்கே டிவைஸ்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணிட்டு யூஸ் மொபைல் டேட்டா இருக்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா போட சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ உங்களோட பாஸ்வேர்டு போட்ட பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த QR கோட் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண போகிறோம். இந்த QR கோடை எப்படி ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இப்போ காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு லிங்கே டிவைஸ்னு சொல்லிட்டு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 டிவைஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். 4 விதமான லேப்டாப்பில் 4 இந்த சிஸ்டத்தில் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் லாகின் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் மூலிமா வேறு யாருக்கும் சேட் போடுறதுக்கோ இல்லை மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பண்ணிட்டீங்க, அது சிஸ்டத்தில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் லாக் அவுட் பண்ணிடலாம். நீங்களே இந்த மொபைல் மூலிமா உங்களோட வாட்ஸ்அப்பில் மொபைல் இருக்குல்ல, அந்த வாட்ஸ்அப் ஆப்புக்குள்ளேயே போயிட்டு லாக் அவுட் பண்ணுற ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா கூட நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆபத்தும் பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு தெரியாதனமே நீங்கள் வேறு எதுவும் சிஸ்டத்தில் மொபைல் நீங்கள் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது மூலிமா கூட அவங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா வச்சிருந்துச்சு வேறு இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்னா இந்த லிங்க் டிவைஸ் இருக்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஓகே. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய லேப்டாப்போ இல்லை பிசியோ ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் உங்களுடைய கூகுளில் போயிட்டு என்ன பண்ணணும்னா வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் வாட்ஸ்அப்பை டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் அது இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது லோடிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி லோடிங் ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த QR கோடு இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இந்த QR கோடு இங்கே ஷோ ஆகுது இல்லையா, அந்த QR கோடை நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கே நீங்கள் உங்களுக்கு காமிச்சேன்ல லிங்க்டு டிவைஸ்னு சொல்லிட்டு காமிக்குதுல்ல, ஸோ அந்த லிங்க்டு டிவைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணணும் அந்த QR கோடை பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அந்த ஸ்கேனர் எடுத்துகிட்டு இங்கே நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதே போல் எத்தனை ஒரு 4 மொபைல் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 4 பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதிகபட்சம் 4 பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களால் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் எதில் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அப்போ இப்படி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் பிசிக்கு பார்த்தீங்கன்னா பண்ணுறது, லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேட் பார்த்தீங்கன்னா அங்கேயே டெலிட் ஆகாமல் இருக்கும், இங்கே சேட் டெலிட் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா கூட இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்டில் ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.